நீ கம்மன் விட்டுருவீல. ஆமாம், அந்த விவசாய போகலாங்கிற ஐடியாவும் உனக்கு வராது. பார்க்குறேன் சைக்கிள் அடிக்கிற வாடகை. மன்னாரியம்மன் கோயில் இருக்கிற விநாயகர். இங்கே வந்தாரா இல்லையா? இப்படி ஈஸியாக வாங்கிறத விட்டுட்டு போட்டு சுற்றிட்டு இருக்கிறாரு. 2 பேரும் தீவாசனா வாங்குறேன். அதுக்கு யாரும் விசேஷ அனுமதி 50 ரூபா. 50 ரூபா அனுமதியில் போகலாமா? நான் தான் 50 ரூபா போய் ஆமாம், அண்டை கட்டி வாங்க போகிறோம். வாங்கிட்டோம். இன்னும் அடுத்த ரவுண்டு நாங்கள் சாப்பிட்றது. நீங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சாமி போடாத லபக்குன்னு ரவையை அடிச்சுட்டுக்கிறோம். சாமி சோறு போடுறது பெரிய ஈஸியாக. அரை மணி நேரத்தில் கும்பிட்டுறான்டா அன்றைக்கி பிடித்த கூட்டம். 1/2 மணி நேரமா? ஆமாம். அது 50 ரூபாய்க்கு கொடுத்தோம்னா 5 நிமிஷத்தில் கும்பிட்டு போயிடலாம். கோர்த்தோடக்கு சிக்கனான அவன் அப்படியே ஓடிடலாம். கம்பெனி எடுத்துட்டு அப்படியே அந்த கணக்கு எடுத்து பார்த்து போயிடலாம். எந்த கணக்கு? ஒரு கோயிலுக்கு இல்லை. ஆமாம், அதை கட்டி விட்டா வேற கட்டோன்னா இப்போ வாங்கி செமந்து தான் ஆகும். அங்கே வேணா போவா. இங்கெல்லாம் ஐயோ, இங்கெல்லாம் தலைக்கு தைரியம் பத்தாது. எடுத்து காது குத்துற இடம். காது எங்கே குத்துவாங்க? அந்த எங்கே வேணால் குத்தலாம். ஆசை கூட்டுதுன்னா உங்கள் காதில் வச்சு இங்கேயே வச்சு குத்தலாம். மாரியம்மன் திருக்கோயில் கீழே அடைச்சி அவங்க சரி, அதில் 1 கிலோ இதில் 1 கிலோ கொடுங்க. இந்த மீனெல்லாம் யார் பிடிக்கிறது? அம்மன் கோயில் என்னமா இருக்குது? ஏங்க எனக்கு அது வேணுங்க, வாங்கி கொடுங்க. விலை காஸ்ட்லியாக இருக்குது. பரவாயில்லையா? பரவாயில்ல, அதெல்லாம் கட் பண்ணிடுங்க. பணம் பண்ணிட்டு வந்தால் மீன் போட்டுடலாம். போய் அதுக்கிட்ட போய் எடுக்க பார்க்கலாம். அடிச்சு போடு கம்மி எடுத்துட்டு வந்து நீ அது போடுற மாதிரி கேட்டு வாங்கியிருந்தா கூட வாங்கி. மூட்டை சாமியார். மூட்டை சாமியாரா? ஆமாம், அணக்கம்பட்டி சாமியார். வாங்க போகலாம், வாங்க போகலாம். பண்ணுறான். ஆமாம், சாமி ஹாய். காட்டு பண்ணாரி வந்து சாமி முதல்ல இங்கே தான் இருந்துச்சுன்னு சொல்லி முதல்ல. அப்போ அதுதான் எனக்கு காட்டு பண்ணாரி அங்கே இருக்கிறது. அது அங்கேருந்து மாதிரி இங்கே வந்துச்சு. இங்கே இருக்குது. இப்போ 3 இடம் மாறி இருக்குது. ஆமாம், முட்டையை அடிச்சுட்டு பண்ணாரி நேராக பார்க்க முடியாதுன்னு இங்கே பார்த்துட்டு எனக்கு பார்க்கறதெல்லாம் சூப்பராக இருக்கிறா. ஆமாம், வருதமாக இருக்கிறா. எரியிலின்னு சொல்லு. கன்ஃபியூஸ்